ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, குட் ஷாப் ஃபார் கோல்டு சேவிங் ஸ்கீம். இந்த நகை சேமிப்பு திட்டம் வந்து எந்த ஷாப்பில் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நகை சீட்டு போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்ட்டு பார்க்கணும். நமக்கு என்ன அதில் பெனிஃபிட் இருக்குது அப்படின்ட்டு பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேரடி செல்வி சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போகிறேனோ அப்போலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. ஸோ இப்போ வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் இதை சொல்கிறேன். எனக்கு வந்து எந்தெந்த ஷாப்லாம் வந்து ஸோ நல்லா இருக்குது, இந்த ஷாப்பில் வந்து சேவிங் ஸ்கீம் வந்து நல்லா இருக்குன்றதை வந்து நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்குது அப்படின்றதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபரும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நல்ல ஷாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு கவனிக்கணும், என்ன பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். கோல்டு ரேட் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க. கோல்டு ரேட் வந்து ஒவ்வொரு ஷாப்லேயும் வந்து மாறி மாறி வந்து போடுவாங்க. ஸோ அது என்னென்ன ஒவ்வொரு ஷாப்பில் என்ன ரேட் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதான் கம்பேர் ஆல் ஜுவல்லரி ஷாப்பு, என்னென்ன ஷாப்பில் வந்து என்னென்ன ரேட் போடுறாங்க அப்படின்றது பார்த்துக்கலாம். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்ம அந்த ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம், ஸ்கீம் போட்டிருக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் இப்போ தங்கமயிலே இருக்குது அப்படின்னா தங்கமயிலே வந்து டிஜிகோல்டு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஜிஆர்டி அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து இன்றைக்கி கோல்டு ரேட் என்ன இருக்குது, இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்றத அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா கோல்டு ரேட் வந்து மார்க்கெட் ரேட்டோட அதிகமாகவும் இருக்குது, கம்மியாகவும் இருக்குது. ஸோ அது என்னென்ன ஷாப்புன்றதையும் நான் நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணுறேங்க நம்ம சேனலில். ஆனால் நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயினோட வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ போடுறாங்க, எந்த ஷாப்பில் வந்து கோல்டு ரேட் வந்து கம்மியாக இருக்குது, எந்த ஷாப்பில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து எந்த ஷாப்பில் வந்து கம்மியாக இருக்கிறது தெரியும். நான் வந்து டிஸ்பிளேயில் காட்டுறேன், எந்த ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், நம்ம ப்ளேலிஸ்ட்லேயுமே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் ரேட் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி வைக்க மாட்டாங்க. ஸோ மாற்றி மாற்றி வைப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு எந்த இதில் பண்ணிக்கணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல ஷாப்பில் வந்து நீங்கள் சேவிங் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட ஜுவல் கலெக்ஷன் வந்து நிறையா இருக்கணும். ஸோ கலெக்ஷன் வந்து நிறையா இருக்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த நகையை வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ சும்மா வந்து ஏதோ ஸ்கீம் போட்டோம் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அது நமக்கு அந்த நகை வந்து பிடிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்கா அப்படின்றத பார்த்து வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிராமாக வந்து ஆட் ஆகுதா இல்லை அமௌண்ட்டாக வந்து ஆட் ஆகுதான்றதை பார்க்கணும். நான் வந்து சொல்வேன், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா கிராமில் வந்து ஆட் ஆகிறது வந்து எனக்கு பெஸ்ட்டாக வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கும் அது பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிராமில் என்ன பெனிஃபிட் இருக்குது, அமௌண்ட்டில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். கிராமில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு 5000ரூபா வந்து கட்டுறீங்க. 5000ரூபாய்க்கு இப்போ 7000ரூபா கோல்டு இருக்கா, அப்போ நீங்கள் 7000ரூபாவே மாதம் மாதம் கட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிராம் வந்து 7200 இருக்குது. இப்போ நீங்கள் 7000ரூபா கட்டுறீங்க அப்படின்னா ஒரு 900 மில்லிகிராம் வந்து உங்களுக்கு அன்னைக்கு டேட்டில் வந்து சேவ் ஆகும் இந்த மாதத்தில். இதே நீங்கள் அமௌண்ட்டாக வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 7000ரூபாவே தான் இருக்கும். நீங்கள் 11th மந்த் முடித்து 12th மந்த் எடுக்கிறீங்களா அப்போவுமே அது 7000ரூபா தான் இருக்கும். அது 7000 உள்ள அமௌண்ட்டு தான் ஆட் ஆகுங்க. 77,000 வந்து கிடைக்குமா. இதே நீங்கள் அந்த 7000ரூபாய்க்கு நீங்கள் கிராம ஆட் ஆகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கிராமோட இந்த அமௌண்ட்டில் ஆட் ஆகிருக்குல்ல நமக்கு ஒரு கிராம் கம்மியாக வந்து கிடைக்கும். நீங்கள் கிராம்லேயே ஆட் ஆகிட்டே இருந்தீங்க, அமௌண்ட்டோட கிராமில் வந்து கொஞ்சம் 1 கிராம் 2 கிராம் வந்து கூட கிடைக்கும். ஏன்னா கோல்டு ரேட் வந்து அப்படியே கூடிக்கிட்டே போகிறனால நம்ம வந்து அது தங்கத்துலேயே வந்து வர வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு தான் பெனிஃபிட்டு. கிராமில் அமௌண்ட்டில் வர வச்சிங்க அப்படின்னா அது வந்து கம்பெனிக்கு இந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் வந்து பெனிஃபிட்டுங்க. ஸோ இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெயினாக வந்து நம்ம இதை பார்க்கணுங்க. வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து போடுறாங்க அப்படின்றத பார்க்கணும். மினிமம் வந்து இப்போ எல்லாருமே வந்து அப் டு 18% வந்துன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம மெயினாக வந்து வேஸ்டேஜில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜே இல்லாமலாம் இருக்குது. ஸோ அது என்ன ஷாப்புன்றதையும் சொல்கிறேன். ஸோ வேஸ்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து ஸோ அந்த ஷாப்லேயே வந்து இது பண்ணிக்கோங்க. நீங்கள் கோல்டு ரேட்டு பார்க்குறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 9:30 9 o'clockலேருந்து சொல்லுவாங்க. 9:30ன்னு வச்சுக்குவோம். 9:30லேருந்து 11 o'clock. ஸோ அதுக்குள்ளே வந்து நமக்கு ஆல்வேஸ் வந்து எல்லாமே வந்து கோல்டு ரேட் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் அந்த
டைமிங்கில் வந்து நீங்கள் கோல்டு ரேட் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்றதை நீங்களே வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரஸ்ட்டு. ஸோ அது வந்து நமக்கு அந்த கடை வந்து நம்பிக்கையாக இருக்கா அப்படின்ற பார்க்கணும். அது இல்லாமல் வந்து மெனி பிரான்ச் இருக்கா, அந்த ஜுவல்லரி ஷாப்லேயே வந்து நிறைய பிரான்ச் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும். ஏன்னா வந்து இப்போ ஒரு பிரான்ச் தான் இருக்குது அப்படின்னா திடீர்னு அவங்க வந்து நம்ம ஸ்கீம் போட்டிருப்போம், திடீர்னு க்ளோஸ் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து லாஸ் தானே. ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஒரு நகைக்கடையில் சீட்டு கட்டி ஏமாந்தவங்களாம் இருக்காங்க. ஸோ அதில் வந்து எங்கள் அம்மாவும் ஒருத்தவங்க, அதையும் வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு கடை தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு மட்டும் நம்பி போடாதீங்க. ஆனால் அந்த ஒரு கடையே வந்து பல வருஷமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பல தலைமுறை வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க தாத்தா வச்சுருப்பாங்க, அப்புறம் அவங்க அப்பா வச்சுருப்பாங்க, அடுத்தது மகன் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஷாப்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஷாப்பில் வந்து நீங்கள் நகை சீட்டு வந்து போடலாம். அது வந்து கேரண்டியாக இருக்கும். இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் தான் ஆகுது, 3 வருஷம் தான் ஆகுது அப்படின்றபோது அது வந்து கொஞ்சம் கேள்விக்குறி தான். இல்லை அந்த ஷாப்பே வந்து வேறு இடத்துல வச்சுருக்காங்க, 2 பிரான்ச்சு 3 பிரான்ச் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதனால் வந்து இங்கே ட்ரஸ்ட்டு இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து சீட்டு போடுறது வந்து கவர்மெண்ட்டோட வந்து ரூல்ஸ் வந்து கிடையாது. நம்ம ஏதாவது ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒரு இதுவுமே வந்து ஸ்டெப்பும் எடுக்க முடியாது, எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஜுவல்லரி ஷாப்பாக வந்து நடத்துறது, அவங்களாம் நடத்துறது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அது மேலே நம்பிக்கை வச்சு நம்ம ஒரு சீட்டு போடுறோம், நமக்கு ஒரு சேவிங்ஸாக இருக்குமே, நம்ம ஒரு தங்கம் வாங்கலாமே அப்படின்றதில் நம்ம வந்து போடுறோம். ஸோ அதை வந்து நீங்கள் மெயினாக வச்சுக்கோங்க. இது வந்து ட்ரஸ்ட்டு இருக்கா, ஸோ நிறைய பிரான்ச் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. நம்ம சீட்டு போடுறது எதுக்கு, வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் வந்து எடுக்கிறதுக்கு தான் நம்ம பார்ப்போம். இதில் வந்து நிறைய ஷாப்பு இருக்குது. ஸோ அந்த எனக்கு தெரிஞ்ச ஷாப் வந்து சொல்கிறேன். இந்த ஷாப் வந்து மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நமக்கும் தெரிஞ்சுக்கலாம், அது மற்றவங்களுக்கும் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது மங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி எதுவுமே வந்து கிடையாது. இது வந்து நான் காமனாக வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து கிடையாதா, அப்போ வந்து இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி அண்ட் சேலத்தில் இருந்து இருக்குது. மங்கள் வந்து பல வருஷமாக வந்து இருக்குது. ஸோ அது வந்து இங்கே நம்பிக்கையான கடை தான். இந்த ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா 15 மாதம் வந்து ஸ்கீம் தான். இதுக்கு வந்து போனஸும் வந்து கொடுக்குறாங்க. இந்த சேவிங் ஸ்கீம் வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேரளா ஜுவல்லர்ஸு. ஸோ இந்த ஸ்கீமுமே பார்த்திங்க, ஸோ செய்குலி சேதாரம் வந்து கிடையாது. என்எஸ்கே தங்க மாளிகை பார்த்திங்க அப்படின்னா செங்கல்பட்டில் இருக்குது. இதுவுமே வந்து 11 மந்த்து ஸ்கீமு, கிஃப்ட்டுமே வந்து உண்டு. இதுக்குமே வந்து செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி வந்து கிடையாது. ஆனால் இந்த ஸ்கீமில் பார்த்திங்க அப்படின்னா என்எஸ்கேயில் பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு வந்து அந்த தீபாவளி திட்டம் இருக்குல்ல, ஸோ அது வந்து நகைச்சீட்டு வந்து போடுவாங்க. ஸோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இந்த வாட்டி வந்து நகைச்சீட்டு என்ன போட்டாங்க தீபாவளி டைமில் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த சீட்டில் ஜாயின் பண்ணுமா வேண்டாம்ன்றது கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் என்எஸ்கேஎல் தங்க மாளிகையில் வந்து தனியாக நான் வந்து ஸ்கீமும் போட்டிருக்கேன், நானே ராஜா நானே மந்திரின்றது வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து வந்து இதில் ஒரு இது சொல்லியிருக்கேன், இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து பே பண்ண வேண்டியதில்லை. ஆனால் வந்து இந்த என்எஸ்கே தங்க மாளிகை இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் செய்குலி சேதாரம் வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லலிதா ஜுவல்லரியில் பார்த்திங்க அப்படின்னா 11 மந்த்து ஸ்கீமு. இதில் ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குங்க. 100% வந்து செய்குலி சேதாரம் கிடையாது. ஆனால் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணும். நான் வந்து ஜிஎஸ்டி ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா நமக்கு என்ன பெனிஃபிட்டாக இருக்க ஸ்கீமை மட்டும் நான் சொல்லியிருக்கேங்க. என்னென்ன ஷாப் இருக்குது அதை மட்டும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா லலிதாவில் வந்து ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே வந்து நான் சொல்லிடுறேன். என்னென்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்றதையும் தனித்தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏஆர்சி ஜுவல்லரி. இது பார்த்திங்கன்னா 6 மந்த்து ஸ்கீம் தான், கிராம் பேஸ் தான் ஸ்கீமு. இதில் வந்து செய்குலி சேதாரம் வந்து கிடையாது. ஆனால் ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. இதுவுமே வந்து ஒரு நல்ல ஸ்கீம் தான். ஏன்னா இதுவுமே வந்து நிறைய வருஷம் வந்து இருக்குது, நிறைய பிரான்ச்சுமே இருக்குது. ஸோ ஏஆர்சி ஜுவல்லரி வந்து நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன் சேவிங் ஸ்கீமு. ஸோ ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி இல்லாமல் என்னென்ன ஷாப் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சில இதில் பார்த்திங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜ் வந்து கொஞ்சம் கட்டுற மாதிரி இருக்கும். மினிமம் வேஸ்டேஜ் வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. இல்லைனா பார்த்திங்க அப்படின்னா கிராம் பேஸில் வந்து ஆட் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதில் என்ன நமக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். நான் ஜிஆர்டியில் பார்த்திங்க அப்படின்னா 50% தான் வந்து வேஸ்டேஜ் வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதே வந்து
நமக்கு அது வந்து ரொம்பலாம் பெனிஃபிட் கிடையாது. இந்த மேலே இருக்கல, மேலே சொன்னது வந்து நமக்கு பெனிஃபிட். ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 50% வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் அப் டு 18%க்குள்ளே நகை தான் எடுக்க முடியும். நீங்கள் 18%க்குள்ளே நகை எடுக்கிறீங்க அப்படின்னா 9% வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க, மீதி 9% வந்து அவங்க பே பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து 9% தான் டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. மீதி நீங்கள் எவ்வளோ எடுத்தாலுமே வந்து நீங்கள் தான் வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஜிஆர்டி வந்து நமக்கு பெனிஃபிட்டில் வந்து கம்மியாகுது. அப்புறம் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி எல்லாமே வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. தங்கமயிலில் பார்த்தீங்க அப்படின்னா 75% வந்து ஃப்ரீ கொடுக்காங்க, 25% தான் நம்ம வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணணும். அதனால் ஜிஆர்டியோட கம்பேர் பண்ணும்போது தங்கமயில் வந்து பெஸ்ட்டாக தெரியுது. அது இல்லாமல் அதில் டிஜிகோல்டு ஒன்று இருக்குது. ஸோ 100 ருபீஸில் வந்து நம்ம சேவ் கூட பண்ணிக்கலாம். கல்யாணில் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 18% வந்து வேஸ்டேஜ் வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பார்த்தீங்க அப்படின்னா 18% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிகோல்டு வந்து இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உள்ள டிஜிகோல்டு வந்து நான் போடுறேங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வந்து நமக்கு லாபமாக இல்லையா, எத்தனை பர்சன்டேஜ் வந்து போனஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ தங்கம் வாங்கலாம் அப்படின்றது பார்ப்போம். ஆல்ரெடி வந்து நான் போத்தி சொர்ணமகளில் வந்து நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ எவ்வளோ தங்கம் வாங்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து நமக்கு லாபமாக இல்லை நஷ்டமாக, சேவ் பண்ணலாமா வேண்டாமான்றது அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கஜானாவில் பார்த்தீங்க அப்படின்னா 18% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. அதே மாதிரி என்ஏசி ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 14% தான் வந்து வேஸ்டேஜ் வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. அது மாதிரி ஜாஸ் ஆல்காஸ் பார்த்தீங்க ஸோ 18%. போத்தி சொர்ணமகளில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப் டு 18% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து 50% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. நம்ம 50% வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஜிஆர்டி இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி தான் நான் தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ இதில் டிஜிகோல்டு இருக்குது, டிஜிகோல்டோட சேவிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதும் போட்டிருக்கேன், எவ்வளோ தங்கம் சேமிக்கலான்றதும் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஏவிஎஸ் சொர்ணமங்கள், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க மலபார். இதெல்லாம் வந்து கொஞ்சம் மினிமம் வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி வந்து நான் சொல்லியிருக்கேங்க. ரொம்ப பெனிஃபிட்னு சொல்லலை, ரொம்ப மற்ற ஷாப்போட இது கொஞ்சம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி தனியாக வந்து கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் எல்லாரோட வேஸ்டேஜும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்லே வந்து இதோட வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஜிஆர்டியில் லலிதாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து சொல்லியிருக்கேன், நம்ம எப்படி பார்த்து நம்ம வாங்கணும், எந்த ஷாப் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத வந்து தனியாக வந்து நான் வேஸ்டேஜ் வந்து கம்பேரிசன் வந்து போட்டிருக்கேன். ஸோ கோல்டு சேவிங் ஸ்கீம் ஜுவல்லரி ஷாப்போட வேஸ்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் எனக்கு இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எந்த ஷாப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட்டுக்காக எந்த ஒரு ஷாப்லேயும் வந்து சீட்டு போடாதீங்க. சில ஷாப்பில் வந்து கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க, சில ஷாப்பில் வந்து கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கிஃப்ட் கொடுக்காத ஷாப்பில் வந்து பெனிஃபிட்டை வந்து நமக்கு நல்லா இருக்கும். ஆனால் கிஃப்ட் கொடுக்குறது வந்து கொஞ்சம் பெனிஃபிட் வந்து கம்மியாக இருக்கும். இருந்தாலும் நமக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்களே, அதனால் அந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுவோம் அப்படின்றது வந்து ஜாயின் பண்ணாதீங்க, கிஃப்ட்டுக்காக ஜாயின் பண்ணாதீங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இது 1வது ஜுவல்லரி ஷாப், இங்கே 2வது ஜுவல்லரி ஷாப் இருக்குது. இதில் வந்து கிஃப்ட் வந்து தராங்க, இதில் வந்து நோ கிஃப்ட் வந்து தராங்க, இதில் கிஃப்ட் தரல. ஆனால் இந்த ஸ்கீம் வந்து நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஸ்கீம் வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது நல்லா இல்லை. ஆனால் நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. கிஃப்ட் இல்லாட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம் நல்லா இருக்கா, இதில் கலெக்ஷன் நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன நகை கடையில் கூட நம்ம சீட்டு போடலாம். ஆனால் அந்த கடை வந்து நம்பிக்கையாக இருக்கா, நிறைய பிரான்ச் இருக்கா, குவாலிட்டி எப்படி இருக்குது, சீட்டில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. 916 ஸோ 18 கேரட்டா அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுதான் குவாலிட்டின்னு நான் போட்டிருக்கேன். பியூரிட்டி ஸோ எதுனாலும் ஒன்று தான். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கடையில் சீட்டு போடலாமா வேண்டாமன்றதை நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இல்லை நீங்கள் சொன்னது தப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன், நான் மாற்றிக்கிறேங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தேரடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.